ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏ வந்து பி ஸ்கூல்ல பண்றது பெஸ்ட்டா, இல்ல காலேஜ்ல பண்றது பெஸ்ட்டா, இல்ல யூனிவர்சிட்டிஸ். ஸோ எந்த இடத்துல பண்ணா நமக்கு பெஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி பி ஸ்கூல் அப்படிங்கிறதே என்ன, பிசினஸ் ஸ்கூல். எம்பிஏ அதாவது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்சஸ் கண்டக்ட் பண்றதுக்காக மட்டுமே அந்த ஸ்கூல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்கூல் இல்ல, காலேஜ் மாதிரி தான். ஸோ அதுக்கு நேம் வந்து ஸ்கூல்னு வச்சிருக்காங்க. காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மல்டிபிள் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கும், மல்டிபிள் கோர்சஸ் இருக்கும். ஆனா பி ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் வெறும் பிசினஸ் மட்டும்தான். அந்த 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 சப்ஜெக்ட் தாண்டி வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பி ஸ்கூல்ல எம்பிஏ பண்றது எந்த மாதிரி இருக்கும் நம்ம ஃபியூச்சருக்கு, இல்ல காலேஜ்ல எம்பிஏ பண்றது எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல நீங்க கன்க்ளூட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பி ஸ்கூல் சேர்ற ஐடியா வந்துடுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான காலேஜஸ், அந்த காலேஜ் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும், காலேஜஸ் இல்ல பி ஸ்கூல்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பி ஸ்கூல் படிக்கிறதுனால என்ன, முதல்ல பி ஸ்கூல்னா என்ன. பி ஸ்கூல் அப்படின்னா பிசினஸ் ஸ்கூல். இந்த பிசினஸ் ஸ்கூல்ல வெறும் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடான கோர்சஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல பேச்சுலர் டிகிரி அண்டு பிஜி டிகிரி இருக்கு. ஓகே, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. ஸோ பேச்சுலர் டிகிரியை பொறுத்தவரையும் பிஏ இருக்கு இல்லையா, பிபிஏ இருக்கு இல்லையா. ஸோ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கோர்ஸ் வந்து இந்த பி ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டர் கிராஜுவேட்ல இது ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த பி ஸ்கூல்ல பொறுத்தவரை. அதே மாதிரி பிஜியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்பிஏ, எம்ஐஎம், அதுக்கப்புறம் ஒரு சில கோர்சஸ் எம்ஐஎம், எம்ஐ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாஸ்டர் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 3 விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்றது மட்டும்தான் பி ஸ்கூல். ஸோ இதை தாண்டி காமர்ஸோ இல்லை வந்து சயின்ஸ் குரூப்போ இல்லை ஆர்ட்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு கோர்ஸுமே இந்த பி ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்லி அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே என்னவா இருப்பாங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ பி ஸ்கூலோட பெனிஃபிட்டே அதுதான். ஏன் அப்படின்னா பி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. நம்ம யாரு, ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக தான் இருக்கணும்னு நினச்சிதான் எம்பிஏ பண்ண போகிறோம். பிஸ்னஸ்ல நான் இன்வால்வ் ஆக போறேன், எனக்கு பிஸ்னஸ் மைண்டடா இருக்கு. அதே மாதிரி எம்பிஏ அப்படிங்கிறது நான் கம்பெனிக்கு நான் போய் ஒர்க் பண்ணாம நானா ஒரு எம்பரரை உருவாக்க போறேன். எனக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷனையும் சில நாலேஜையும் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் என்ன பண்ண போறேன்னா எம்பிஏவே படிக்க போறேன். அப்போ எனக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா பி ஸ்கூல். ஏன் அப்படி சொல்றேன்னா இங்க நீங்க சிலபஸ், ஃபேக்கல்ட்டி, நீங்க படிக்கிறது அந்த 2 வருஷம், அதுக்கப்புறம் நீங்க நீங்க படிச்சு நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் கான்டாக்ட். உங்களுக்கு இந்த பி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் அதிகமா கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களை சுத்தி உங்களுக்கு மேல உங்களுக்கு கீழே எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். வேற எந்த கோர்ஸ் பீப்புளும் இருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ். உங்களோட சீனியர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜூனியர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க சகஜமா பழகுற உங்களோட மேட்ஸ் எல்லாருமே என்னவா இருப்பாங்க அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா இருக்கு, பிஸ்னஸ் ஐடியா இருக்கு, நான் வந்து என் ஃபியூச்சர்ல இது பண்ண போறேன், அதுக்கு எனக்கு இப்போ எம்பிஏ தேவை, நான் அதை படிக்க போறேன். இதே மாதிரி அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நாலேஜ் பிஸ்னஸை பத்தியோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியோ தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்படி தெரிஞ்சு வச்சிருக்க நாலேஜை நீங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறது மூலயமா ஷேர் பண்ணிக்க முடியும், கெயின் பண்ணிக்க முடியும். நீங்க எம்பிஏ படிச்சு முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நீட் இருக்கும், ஹெல்ப் இருக்கும், இல்லை அட்வைஸ் தேவைப்படும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அங்க ஃபெமிலியரா இதை பத்தி நம்ம கேட்டா அவங்களுக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய ஆட்களை தெரிஞ்சிருக்கும். ஸோ கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் இந்த பி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். நீங்க கம்பேர்டு டு காலேஜை பொறுத்தவரை எம்பிஏ அப்படிங்கிறது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அவங்க பிபிஏ நடத்துவாங்க, எம்பிஏ நடத்துவாங்க, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்க இருக்கமா. ஆனா பி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் யூஜி டிகிரி லைக் தேர் ஆர் 4 to 5 யூஜி டிகிரிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது எல்லாமே பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அதே மாதிரி பிஜி டிகிரிஸ் 2 to 3 பிஜி டிகிரிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது போக டிப்ளமோ, அது போக சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதெல்லாமே அந்த பி ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. இந்த கான்டாக்ட்ஸை வச்சு உங்களால ஃபியூச்சர்ல இன்னும் உங்களோட கெரியரை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து கான்டாக்ட்ஸ். நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஃபேக்கல்டிஸ் கிட்ட இருந்து கான்டாக்ட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்ய விரும்பல.
என்னோட எம்பரரை நானே பில்ட் பண்ண போறேன். எனக்குன்னு ஒரு தனி கோட்டையை கட்டணும். அதுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப். இதுதான் ரொம்ப ரொம்ப இந்த ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன்னா இந்த டைம்ல இந்த ஜென்ரேஷன்ல எல்லாரும் அவங்களோட ட்ராக்ல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஒரு ஆன்சிஸ்டரோடதே ஓடாம தானா புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அதுல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்கான செமினார்ஸ், பிசினஸ் பிளான்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி என்ன மாதிரிலாம் உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படிங்கிறத பி ஸ்கூல்ல வந்து ரொம்ப தெளிவா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கூல் உருவாக்கப்பட்டதே அதுக்காக தான். அதே மாதிரி அங்க ஒரு 10 ஃபேக்கல்டி இருக்கலாம். 10 ஃபேக்கல்டில உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு 2 ஃபேக்கல்டி கூட இருக்க மாட்டாங்களா? அந்த 2 ஃபேக்கல்டினால உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வராதா? நிச்சயமா வரும். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் பிசினஸ் பீப்புள்ஸ். அந்த பிசினஸ்க்குள்ள ஊறி போய் அப்படியே வெளியே எந்திரிச்சு குதிச்சு அங்க ஒர்க் பண்றவங்க. அதே மாதிரி பி ஸ்கூல் ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஸ்டாஃப்ஸ் தான் போடுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா காலேஜ்ல அப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரிவாங்க. ஆனா உங்களோட ஃபீல்டுல இருந்து இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு பி ஸ்கூல்ல சூஸ் பண்ணணும். நான் ஒரு பி ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான பி ஸ்கூல்ல படிக்கலாம் அப்படிங்கிறப்போ எப்படிப்பட்ட பி ஸ்கூலா இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ரேங்கிங்ல இருக்கணும். அப்ப ரேங்கிங் எப்படி செக் பண்றது அப்படின்னா அந்த காலேஜ் யூஜிசி கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, அந்த யூஜிசி கீழே எத்தனாவது கிரேட்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கரெக்டான நல்ல காலேஜ் கிடைச்சிடும். அதே மாதிரி அவங்களோட கெரிக்குலம், அவங்களோட சிலபஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி நமக்கு ஒரு நாலேஜை ப்ரொவைட் பண்றாங்க, இதெல்லாம் நான் எங்க தேடுறது அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு பி ஸ்கூல் சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பி ஸ்கூலோட அஃபிஷியல் வெப்சைட்லயே ஓல்டு சிலபஸ் இருக்கும், இல்ல அவங்களோட ப்ரெசன்ட் சிலபஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிலபஸ் எடுத்து என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் இவங்க கவர் பண்ணியிருக்காங்க, இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் டாபிக்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, இல்ல ரொம்ப 10 இயர்ஸ் பேக் டாபிக்ஸா, இல்ல இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம அன்றாட லைஃப்ல இருக்க விஷயங்களை எடுத்து டாபிக்ஸா இருக்கா, இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களால அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பி ஸ்கூல் அப்படிங்கிறது கட்டிடங்கள் மட்டும் கிடையாது, மாணவர்களும். ஓகே. அவங்க மாணவர்களையும் சேர்த்தி தான். ஸோ இந்த பில்டிங் சூப்பரா இருக்கு அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை. நல்லா இருக்கும், நல்லா கட்டியிருக்காங்கன்றத தவிர உள்ளுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்டோட எஃபிஷியன்சி, அவங்க நடந்துக்கிறது, லைக் நம்ம யார் கூட பழகுறோமோ நம்மளும் அதுவாவே மாறிடும். இது எல்லாரும் நீங்க நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த மாதிரியான பீப்புள்ஸ் கூட இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பார்த்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர், அவங்களுடைய நீங்க ஒரு நாள் அந்த ஸ்கூல் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னாவே அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஆட்டிடியூட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களால அனலைஸ் பண்ண முடியும், எனக்கு இது செட் ஆகுமா இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம வயசு அதிகமாக அடுத்தடுத்த படிகளுக்கு ஏற ஏற நம்மளோட தரத்தையும் உயர்த்திக்கிட்டே இருக்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ நிச்சயமா ஒவ்வொரு தனி நபருக்கும் அவனோட முன்னேற்றம் கண்டிப்பா தேவையானது. ஓகே. ஸோ அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ் என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத விட அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான கோச்சிங்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, நம்ம ஸ்கில்ஸை எப்படி டெவலப் படுத்துறாங்க அப்படிங்கறத முக்கியம். ஒன்றும் இல்லை, இப்போ பி ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கோங்க, இல்ல காலேஜ்னு எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போனா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்க 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணும். அப்போ நீங்க டெய்லியும் அன்றாட வாழ்க்கையில இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கீங்களா? கிடையாது. ஆனா பி ஸ்கூல்ல யூ ஹேவ் டு. ஓகே. ஸோ அது மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறது. அதே மாதிரி நீங்க என்ன மாதிரியான கம்பெனிஸ் போறீங்க, முதல்ல இந்தியால என்ன கம்பெனிஸ் இருக்கு, நீங்க வந்து என்னென்ன கம்பெனிஸ் ஒரு இந்த இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ்லாம் இருக்கு, நான் இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், அந்த கம்பெனி இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரிலாம் வச்சிருக்காங்க, இப்போ இந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் பண்றாங்க, இந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு ஒரு சிஇஓ இருக்காரு, இல்ல ஒரு மேனேஜிங் டைரக்டர், இந்த அளவுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைசிங் நான் பார்த்ததே இல்ல. அந்த மாதிரியான சில தூண்டுதல் இருக்கும் இல்லையா? இதெல்லாமே தான் உங்களோட பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களோட நாலேஜ வளர்த்தணும், உங்களுக்கு இன்டர்வியூக்கான ஸ்கில், அதே மாதிரி நீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அந்த என்ன மாதிரியான வேலை நீங்க செய்ய போறீங்கங்கிறதுக்கான நாலேஜ், இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்க எடுத்தோனே ஒரு காலேஜ்ல எனக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கணும், அப்பதான் அந்த காலேஜ் நான் சேருவேன். நோ, தே வில்
கேவ் யூ நாலேஜ். அந்த நாலேஜை வச்சு நீங்கள் டெவலப் ஆகி நீங்கள் சூஸ் பண்ணணும். எனக்கு இந்த இந்த கம்பெனியில் நான் இந்த பொசிஷனில் இருக்கணும்டா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடத்த சூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி லொக்கேஷன் எதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க? எஸ், லொக்கேஷன் மெயின் ஏரியா. பிகாஸ் நீங்கள் படிக்கிறதே ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ் அண்ட் எஃபெக்டிவ் கோர்ஸ். ஓகேயா? அதுக்கும் நீங்கள் போய் ஒரு நல்ல ஒரு மெயின் ஏரியால அதிகமான கம்பெனிஸ் புழங்கிட்டு இருக்க, அதிகமான பிஸ்னஸ் பிளேஸ்ல இருக்கிற ஒரு பி ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் ஃபியூச்சர்லங்கிறது எவிடென்ட்டா உங்க கண்ணுக்கே தெரியும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த மாதிரியான இந்த விஷயங்கள், இந்த 5 விஷயங்களையும் பார்த்து உங்க பி ஸ்கூல் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா பெட்டரா இருக்கும். பி ஸ்கூல் எப்படிதான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. முதல்ல காலேஜ் பெஸ்ட்டா, பி ஸ்கூல் பெஸ்ட்டா? இவ்வளோ நேரம் நம்ம பேசும்போதே உங்களுக்கு ரெண்டுல எங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். பட் பி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ். ஃபீஸ் அப்படிங்கிறது லிட்டில் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்டு டு காலேஜ். நீங்கள் காலேஜில் ஒரு 50,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா பி ஸ்கூலை பொறுத்தவரை ஒரு 75 80,000 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம், பிகாஸ் அங்கே வந்து எஃபெக்டிவான கோர்சஸ், எஃபெக்டிவான ஸ்டடீஸ் இருக்கும், சிலபஸ் கரிக்குலம்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பி ஸ்கூலுங்கிறப்பவே ஒரு நல்ல எக்ஸ்போஸ்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு வந்து காலேஜ் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10ஓட 11 இருப்பீங்க. ஆனால் பி ஸ்கூலில் அப்படி கிடையாது. யூ ஆர் த ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா லைக் லிமிட்டட் பீப்புள்ஸ், த குவாலிட்டி பீப்புள்ஸ். ஓகேங்களா? லிமிட்டடாக குவாலிட்டியாக இருப்பாங்க இல்லையா? கம்மியாக இருந்தாலும் கடுகு சிறந்த அந்த காரம் பெருசாக இருக்கிறது அந்த மாதிரி. எஸ், காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லாரும் இருந்துகிட்டே இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ், சயின்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி அது ஃபங்க்ஷன் எடுக்கும்போது கூட கொலாஜ் பண்ணி லைக் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கான சாதாரண ஸ்டடீஸ், சாதாரண பிளான், சாதாரண சிலபஸ், அப்படியே எக்ஸாம் வரும், செமஸ்டர் வரும், வைவா வரும், அசைன்மெண்ட் வரும், ப்ராக்டிகல்ஸ் வரும், அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். 2 வருஷம் போனதே தெரியாது. ஆனால் பி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் லாட் டு டூ. உங்களுக்கு செமினார்ஸ் இருக்கும், நீங்கள் செமினார் எடுக்கணும். அதே மாதிரி வைவா ஓசி இருக்கும். அதே மாதிரி வெளியில இருந்து வர என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம், ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்குது, யூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹாவ் குரூப் டு டிஸ்கஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணுங்க. எனக்கு என்னோட வாழ்க்கை, என்னோட ஃபியூச்சர் நான் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி. அண்ட் காலேஜ் பி ஸ்கூலை பொறுத்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம தான் அதில் இருக்க டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். லைக் வந்து நான் இங்கே படிக்கும்போது அவன் எனக்கு சொல்லித்தர வேண்டாம், அவன்கிட்ட இருந்து நான் வந்து கற்றுக்கிறேன். எனக்கு தெரியலையா, நான் போய் அவனை கேட்குறேன், அவனை நோண்டி அவன்கிட்ட இருந்து நோங்க எடுத்து நான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்வம் நமக்குள்ள வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 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 தேடும்போது பி ஸ்கூலா காலேஜா பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது காலேஜ் தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்னோட ஃப்யூச்சர் டெவலப் ஆகணும், என்னோட ஃப்யூச்சர் நான் வேறு விதமாக வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர்ஸ் வேணும், ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ பி ஸ்கூல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபெமிலியரான பி ஸ்கூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அமிர்தா பி ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூல்ஸ்லலாம் நமக்கு கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கும், ஆனால் ஒர்த்து. ஓகே, ஸோ அமிர்தா பி ஸ்கூல், ஜான்சன் பி ஸ்கூல், ஹாப்பி வேலி பி ஸ்கூல், குமரகுரு பி ஸ்கூல், கேசிடி பி ஸ்கூல்ஸ். ஸோ இது வந்து என்னோட நியரஸ்ட் ஏரியாவில் நான் விசாரித்த வரைக்கும் நல்ல ஸ்கூல்ஸாக இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மை நியரஸ்ட் பிளேஸ், உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு இன்னும் நிறைய பி ஸ்கூலோட லிஸ்ட்லாம் வேணும், அந்த ஸ்கூலோட ஒரிஜினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோவா இருக்குது, பர் செம்முக்கு பர் இயருக்கு எவ்வளோவா இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸ் நம்ம பண்ணலாமா, என்ன மாதிரியான, சரி எனக்கு பி ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு காலேஜை பற்றி எனக்கு தெரியணும். இப்போ எம்பிஏ வந்து காலேஜில் படித்தா எப்படி இருக்கும், காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, பி ஸ்கூல் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு வேணும். அப்படி ஒரு பிபிடி பிடிஎஃப் எனக்கு வேணும். எம்பிஏ பொறுத்த வரைக்கும் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் இருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க். அந்த லிங்கை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ எஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் பி ஸ்கூல் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க,
அப்படின்னா தாராளமாக பி ஸ்கூல் சூஸ் பண்ணுங்க. உங்களோட லைஃபுக்கு ஃபியூச்சருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.